அன்பு நண்பர்களே, இந்த விவிலிய வகுப்பிலே பங்கு கொள்ளுகின்ற அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வகுப்பு தொடங்குவதற்கு முன்னால் ஒரு ஜெபத்தோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு வகுப்புக்கு கடந்து செல்வோம். எங்களை அன்பு செய்கின்ற, எங்களோடு உடன் பயணிக்கின்ற ஆண்டவரே, இதோ இந்த வகுப்பு வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற எல்லா பாடங்களையும் எங்களுடைய மனதிலே பதிய செய்ய அருள் தாரும். இந்த வகுப்பில் உம்முடைய தூயாவின் அபிஷேகத்தை தருவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு மேன்மேலும் விவிலிய அறிவை பெறுவதற்கான ஆர்வத்தையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்கேளும் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பிலே புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் மற்றும் 9வது அதிகாரம், இதனுடைய அமைப்பு முறையை பார்க்கின்றோம். புனித மத்தேயு நற்செய்தியாளர் மிக தெளிவாக, மிக அருமையாக நமக்கு விளக்கி காட்டுகின்றார். அதனுடைய அமைப்பு முறைகளை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். எனவே இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளுகின்ற அனைவரையும் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 8, 9 ஆகிய அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறைகளுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த 8, 9 ஆகிய அதிகாரங்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் மலைப்பொழிவினுடைய பிரசங்கங்களை விடுத்துவிட்டு செயல்பாட்டுக்கு இறங்குகின்றார். அதை சுருக்கமாக இவ்வாறு சொல்லலாம்: மலை அனுபவத்திலிருந்து மக்கள் அனுபவத்திற்கு ஆண்டவர் கடந்து வருகிறார். மலை அனுபவத்திலிருந்து மக்கள் அனுபவத்திற்கு. மலை அனுபவத்திலே ஆண்டவரை அதிகமாக தியானித்து தந்தை கடவுளோடு நல்ல உறவு வைத்து அந்த உறவினுடைய வெளிப்பாடை மக்களுக்கு எடுத்து எம்பி மலைகளிலே அழைத்து சென்று அவர்களுக்கு அவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதை நாம் படித்தோம் கடந்த வகுப்புகளிலே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வாசிப்போம். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு, இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர, மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர், அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். மலையிலே ஏறுகின்ற ஆண்டவர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து மலையிலிருந்து இறங்கி வருகின்றார். அதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது. வாசிப்போம். இயேசு மலையிலிருந்து இறங்கிய, இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். இப்போ பெருங்கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. அவர் மலையிலிருந்து இறங்குகிறார், அவர் செயல்பாட்டிற்கு கடந்து செல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை கடவுள், இவர் இறைமகன் என்று அறிவிப்பதற்காக இப்படியாக அதை வெளிப்படுத்துகின்றார். மலை அனுபவம் முதல் மக்கள் அனுபவத்திற்கு கடந்து வருகின்ற ஒரு சூழலை மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக எடுத்து காட்டுகின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது ஏன் பெருந்திரளான மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் என்று பார்க்கும்போது, ஏராளமான மக்கள் இயேசுவினுடைய அற்புதங்களை கண்டார்கள். அந்த அற்புதங்களை காணும்போது என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்காதா? நாமும் நினைப்பதுண்டு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என்று நினைத்து கொண்டு
ஏராளமான மக்கள் அவரோடு சென்றார்கள். இன்னும் ஏராளமான அற்புதங்களை காண்பதற்காக அவரோடு கூட்டம் கூட்டமாக சென்றார்கள். இப்படி பார்க்கும்போது இந்த அதிகாரங்களிலே அதிக இடங்களிலே பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 9வது அதிகாரம் 23, 25, 23 ஆகிய வசனங்களிலே பெருந்திரளான மக்கள் ஆண்டவரை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அற்புதங்களை பார்ப்பதற்காக கடந்து சென்ற மக்களும் அனுபவங்களை பெற்றார்கள் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த 8ஆம் மற்றும் 9வது அதிகாரத்தை மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக அமைப்பு முறைகளை உட்படுத்தி அழகாக வெளிப்படுத்துகின்றார். 7ஆம் அதிகாரம் முடியும் வரை விண்ணரசினுடைய மதிப்பீடுகள், விண்ணரசினுடைய தன்மைகள், அதனுடைய வாழ்க்கை முறைகள், நமக்கு அறிவுரை பகருகின்ற வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் 8ஆம் அதிகாரம் முதல் விண்ணரசினுடைய சக்தி, விண்ணரசினுடைய ஆற்றல் எவ்வாறு இருக்கும் என்பதை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வழியாக மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். இந்த 2 முறைகளை கையாண்டு மத்தேயு நற்செய்தியாளர் இதை விளக்குகின்றார். அதாவது முதலாவதாக இறை வார்த்தைகளை சொல்லி குணப்படுத்துகின்றான். 2வது தொட்டு குணப்படுத்துகின்றான். இறை வார்த்தைகளை சொல்லி மக்களை குணப்படுத்துகின்றான், அவர்களை தொட்டு குணப்படுத்துகின்றார். இந்த 2 செயல்பாடுகளும் இந்த அதிகாரத்திலே தொடர்ந்து வருகின்றது. இன்னும் பார்க்கும்போது இந்த 2 அதிகாரத்திலும் அற்புதங்கள் கற்றுத்தருவது இவை இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இதுவரை யாரும் செய்யாத காணாத அற்புதங்கள், இயேசுவினுடைய அதிகாரபூர்வமான பணிகளை எடுத்து காட்டுகின்றது. எனவே இவை எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். இந்த 8 மற்றும் 9 அதிகாரங்களை மத்தேயு நற்செய்தியாளர் இவ்வாறு பிரிக்கின்றார். 3 3 3 என்று 3 அற்புதங்களையும் தொடர்ச்சியாக அறிவுரை நிகழ்வுகளையும் கூறுகின்றார். முதல் 3 அற்புதங்கள் மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை தொழுநோயுற்றவருடைய நோயை நீக்குகிறார். 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரை நூற்றூர் தலைவனுடைய பையனை குணமாக்குகின்ற நிகழ்வை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை பேதுருவினுடைய மாமியாரை சுகப்படுத்துகின்ற நிகழ்வை பார்க்கிறோம். இது 3 அற்புதங்களை வெளிப்படுத்தி கொண்டு பின் வருகின்ற 18 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலே அறிவுரை நிகழ்வுகளை எடுத்து காட்டி நமக்கு விளக்கி தருகின்றார். 2வது அற்புதம், 2வது 3 அற்புதம் என்று சொல்லும்போது 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை காற்றையும் கடலையும் அடக்குகின்ற ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றது. 8ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை கதநேர் பகுதியில் பேய் பிடித்த 2 ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். 9வது அதிகாரம் 1 முதல் 8 வரை முடக்குவாதமுற்றவரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். அத்தோடு தொடர்ச்சியாக 17வது வரை அறிவுரை பகுதிகளாக ஆண்டவர் எடுத்து காட்டுகின்றார். இன்னும் 3வது அற்புதமாக பார்க்கும்போது இந்த அற்புதங்கள் எதை சுட்டி காட்டுகிறது என்றால் 9வது அதிகாரம் 18 முதல் 26 வரை இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறுதல், அத்தோடு இணைத்து சிறுமி உயிர் பெற்றெழுதல் இந்த நிகழ்வை சுட்டி காட்டுகின்றது. 9வது அதிகாரம் 27 முதல் 31 வரை பார்வையற்றோர் 2 பார்வை பெறுகின்றார்கள். 9வது அதிகாரம் 32 முதல் 34 வரை பேச்சிழந்தவர் பேச்சாற்றல் பெறுகிறார்.
அதைத் தொடர்ந்து இயேசுவினுடைய அறிவுரை நிகழ்வு சொல்லப்படுகிறது. இதை பார்க்கும்போது மத்தேயு நற்செய்தியாளர் எவ்வளவு அழகாக இந்த அதிகாரங்களை பிரித்து தருகின்றார். முதலில் 3 அற்புதங்கள், தொடர்ச்சியாக அறிவுரைகள், மீண்டும் 3 அற்புதங்கள், மீண்டும் அறிவுரை, மீண்டும் அற்புதங்கள், மீண்டும் அறிவுரை, இப்படியாக பிரித்து மக்களுடைய மனங்களில் இந்த அற்புதங்களும் அறிவுரைகளும் ஆழமாக பதிய வேண்டும் என்று மத்தேயு நற்செய்தியாளர் விரும்புகிறார். எனவே இந்த நற்செய்தி மிக அடிப்படையான நற்செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதங்கள் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், மரணத்தின் மேலும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக, தீயவன் அல்லது சாத்தானின் மேல் அதிகாரம் ஆண்டவருக்கு இருக்கிறது என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. மூன்றாவதாக, மெஸ்ஸியா என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய தன்மைகள், அதாவது அவருடைய பணிகளை இங்கு எடுத்து காட்டுகின்றது. அதாவது பார்வையற்றோர் பார்வை பெறுதல், முடக்குவாதமுற்றவர்கள் எழும்பி நடத்தல், இன்னும் பல்வேறு அற்புதங்கள் ஆண்டவர் செய்கின்றார். இந்த அதிகாரத்திலே முழுக்க முழுக்க அற்புதங்களும் அடையாளங்களும் சொல்லப்படுகின்றது. இது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்ப்போம். ஆண்டவர் இன்றும் நம்முடைய மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் தந்து கொண்டே இருக்கிறார். எனவே இந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளும் போது 8 மற்றும் 9 அதிகாரங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை வெளிக்காட்டுகின்றது. இந்த அற்புதங்களை ஒவ்வொன்றாக அடுத்த வகுப்புகளிலே நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய அருள்வரங்கள் எப்படி மனிதர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அதை எப்படி வாழ்வாக்கினார்கள், அதை எப்படி சாட்சிய வாழ்வுக்கு கடந்து சென்றார்கள் என்பதை இந்த வகுப்பு, இனி வருகின்ற வகுப்பு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே நாம் அனைவரும் இதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த அதிகாரங்களை வாசிப்போம், புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே செயல்பட நாம் இறைவனுக்கு அர்ப்பணமாக்குவோம். ஒரு நிமிடம் கண்களை அடைத்து செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நற்செய்திகள் வழியாக எங்களுடைய உள்ளத்திலே நீ தருகின்ற எல்லா அருள்வரங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்ல ஞானத்தை தந்தேன், நல்ல அறிவுரைகளை எங்களுக்கு தந்தேன். ஆண்டவரே, இந்த அதிகாரங்களை எல்லாம் படிக்கும் போது நீர் எங்களிலே செயல்படுகிற விதங்களையும் புரிந்து கொள்ள அருள்வரம் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இறைவா, எங்கள் ஒவ்வொருவரை அர்ப்பணமாக்குகிறோம். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் உள்ளது என்பதை அறிந்து கொண்டு இந்த இறை வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உயிரையும் ஆற்றலையும் தந்து வளப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமீன்.